Hello everyone, welcome back to our channel Learn Easily with me. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths chapter 2 exercise 2.3 ல sum number 10 தான் பார்க்க போறோம். சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இவ்ளோ பெரிய क्वेश्चனா இருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் இது நினைக்க வேணாம். ஆன்சர் ரொம்ப சிம்பிள் பா. ஓகேங்களா? சோ क्वेश्चन ஷார்ட்டா சொல்றேன். So duration of flight travel from Chennai to London வந்து 11 hours. ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்க பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்ல போறாங்க. ஸோ இங்க சென்னையில இருந்து லண்டனுக்கு போறாங்க. 11 hours டியூரேஷன்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ கிளம்புறாங்க அப்படின்னா சென்னையில் சண்டே நைட்டு 23:30ட்டாங்க. அப்படின்னாலே பிஎம். ஓகேங்களா? ஸோ ரயில்வே டைமை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஸோ 23:30நாலே அதில் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் 12 மைனஸ் பண்ணாலே உனக்கு வந்துடும் 11:30. ஸோ நைட்டு 11:30க்கு கிளம்புறாங்க. ஸோ அவங்க மார்னிங் லண்டனில் எப்போ ரீச் ஆவாங்க, அது ஃபர்ஸ்ட் கொஷின். ஆஃப்டர் தட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்னைக்கும் லண்டன் டைமுக்கும் 4.5 hours டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ வந்து லண்டனில் 6 o'clock இருக்குது அப்படின்னா இங்கே 10:30 இருக்கும் அப்படின்றாங்க. அங்கே 10 o'clock இருக்குது அப்படின்னா இங்கே அதே மாதிரி 4.5 hours டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று, இங்கேருந்து நைட்டு 11 o'clock கிளம்புன பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் லண்டனில் எப்போ ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த டைம்லேருந்து 4.5 hours மைனஸ் பண்ணால் லண்டன் டைம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க சென்னையிலேருந்து ஸ்டார்டிங் டைம் என்னப்பா 23:30. ஜஸ்ட் இதுலேருந்து 12 நீங்கள் மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு 11:30 ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? 11:30 பிஎம்க்கு கிளம்புறாங்க. ஸோ ஆஃப்டர் 11 ஹார்ஸ்க்கு அப்புறம் அவங்க அங்கே ரீச் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 23:30 ப்ளஸ் 11 ஆட் பண்ணிக்கிட்டு கன்கரண்ட் என்ன டைமுக்கு ரீச் ஆனாங்க உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மோடாக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 24 ஹார்ஸ்க்கு மேலே போனால் நம்ம மோடில் 24 யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே எவ்வளோ போனாங்கன்னு தெரியாது. இது ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 23 ப்ளஸ் 11 ஆட் பண்ணால் என்ன வரும்னா 34:30 அப்படின்னு வரும். கன்கரண்ட் எக்ஸ் இப்போ 34ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், mod 24 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் mod 24 யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆசிட்டிஸ் எல்லா சம்லையும் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், இந்த சைட் கொண்டு வந்துக்கிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24n. ஃபார் சம் இன்டீஜர் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 34:30 அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம், லைக் பாயிண்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டால் 34.30ல் எனக்கு மைனஸ் ஆகி 24ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். 124 சார் என்னப்பா 24. 34ல் 24 போச்சு எவ்வளோ 10. அந்த 0.30 அப்படியே இருக்க போகுது. அப்போது 34.30 minus 10.30 equal to 24n. ஸோ 34.30ல் 10.30 போனால் பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 24. அப்போ 24/24 எனக்கு டிவைட் ஆகுது தானே. அப்போ என்னோட எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு 10:30. அப்போது நைட்டு 11 o'clock கிளம்பி மார்னிங் லண்டனில் 10:30 AM தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரீச் ஆகி இருக்காங்க. ஓகே, 10:30 AM ரீச் ஆகிருக்காங்க. நான் எப்படி AM சொல்கிறேன்னா, ஸோ நைட் 11 PM கிளம்புறாங்க. ஸோ 11 PM கிளம்புறவங்க ஆஃப்டர் 12 o'clock எனக்கு என்னவா சேஞ்ச் ஆயிரும், ஏஎம்மா சேஞ்ச் ஆயிரும். அதனால நான் 10:30 AM போட்டுறேன். இது சென்னை டைம். ஆனால் அவங்க லண்டன் டைமில் எப்போ போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தானே கேட்குறாங்க. அப்போ லண்டன் டைம் ஈக்குவல் டு சென்னை டைம் மைனஸ் 4:30. சென்னை டைம்லேருந்து 4:30 மைனஸ் பண்ணால் போதும். சென்னை டைம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 10:30. 10:30 மைனஸ் 4:30 என்னை கேன்சல் பண்ணால் 6 வரும். அப்போது லண்டனில் மார்னிங் 6 o'clock அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கொஷினே என்னென்னா பிரிட்டிஷ் ஏர்லைனில் சென்னை டு லண்டன் போகிறாங்க. நைட்டு 11:30 கிளம்புறாங்க. மார்னிங் 11 o'clock போய் ரீச் ஆகுறாங்கன்ட்டாங்க. அந்த 11:30 அவங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரயில்வே டைமு, அதுவும் இல்லாமல் பிஎம்மில் கொடுத்தாங்க. அதனால அந்த 23:30யும் அந்த 11 ஹார்ஸையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ஆட் பண்ணி 34:30ன்னு எடுத்துட்டேன். ஆஃப்டர் தட் எக்ஸ் எனக்கு தெரியாது ரீச்சிங் டைமு. ஸோ நான் mod 24 யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே 34க்கு மேலே வந்ததால், அதாவது 24க்கு மேலே வந்ததால் ஆஃப்டர் தட் ப்ளஸ் எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ் ஆகும். இந்த mod 24 24n எடுத்துட்டேன். இப்போ இங்கே நான் என்ன நம்பர் போட்டால் எனக்கு மைனஸ் ஆகி 24ஆல் டிவைட் ஆகும்னா 10:30. அப்போ என் எக்ஸ் 10:30 இதுலேயே தெரிஞ்சிச்சு அவங்க 10:30க்கு போய் ரீச் ஆயிட்டாங்க. ஸோ இதோட சம் முடிஞ்சா ஓகே. ஆனால் அவங்க லண்டன் டைமுக்கு எப்போ ரீச் ஆயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது சென்னை டைம். சென்னை டைமில் 4 hours 30 minutes மைனஸ் பண்ணால் லண்டன் டைம் கிடைக்கும். அப்போ 10:30ல் 4:30 எனக்கு மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 AM கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 AM ரீச் ஆயிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால்
கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.